எவரையும் அசட்டை பண்ணாத நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக நெகேமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அம்மோனியன் ஆகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று, அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவருடைய கல்மதில் இடிந்து போகும் என்றான். எருசலேம் அலங்கம் எல்லாம் இடிக்கப்பட்டு சுட்டரிக்கப்பட்ட கடந்த காலம் அது. நெகேமியா சூசான் அரண்மனையில் இருக்கிறார். பார்க்க அவருடைய சகோதரர்கள் அந்த இஸ்ரவேல் தேசத்திலிருந்து அங்கு வருகிறார்கள். வரும்பொழுது எல்லா செய்திகளையும் விசாரிக்கும் பொழுது சிறையிருப்பிலே மீதியா இருக்கிறவர்கள் படுகிற பாடு ரொம்ப வேதனையாக இருக்கிறது. சொல்ல முடியாத வேதனை. பட்டணங்கள் எல்லாம் தீக்கிரையாகிவிட்டது, சுட்டரிக்கப்பட்டு பரிதாபமா இருக்கும்போது நெகேமியாவுக்குள் ஒரு துக்கம், ஒரு பாரம், அது அப்படியே தரிசனமாய் மாறுகிறது. ஜெபிக்கிறார், ஆண்டவர் வழி நடத்துகிறார். ராஜாவின் கண்களில் தயை கிடைத்து தன்னுடைய பட்டணமாகிய அந்த எருசலேமுக்கு போகிறார். போய் கட்டுமான பணிகளை ஆரம்பிக்கும் பொழுது விரோதமாக ஜனங்கள் எழும்புகிறார்கள். அது குறிப்பிட்ட ஒரு சிலர் எழும்புகிறார்கள். அதை பார்க்கும்போது சன்பல்லாத், தொபியான கூட்டம் எழும்பி அவர்களை அசட்டை பண்ணுவதோடு மட்டுமல்ல, பரிகாசம் பண்ணுகிறார்கள். நீங்களா இது கட்டி எழுப்ப போறீங்களா, இதுக்கு உயிர் கொடுக்க போறீங்களா, இது சரியாக்க போறீங்களா, அதுதான் நாசமா போய் கிடக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய வார்த்தைகளினால் அவர்களை காயப்படுத்துகிறார்கள். அவங்களை ரொம்ப அசட்டை பண்ணி அவங்களை இன்னும் சோர்ந்து போக பண்ணுகிறார்கள். அவர்கள் சோர்ந்து போகவில்லை. அதே நேரத்தில் தான் ஒருவர் சொல்லுங்க, ஒரு நரி ஏறி போனா போதும், இவங்க கட்டுற அந்த கல்மதெல்லாம் விழுந்து கிடக்கும் என்று சொல்லுகிறார்கள். ஆனாலும் அதற்கு நெகேமியா கட்டு வேலையை ஆரம்பித்த ஜனங்கள் சோர்ந்து போகவே இல்லை. 52 நாளில் அதை கட்டி முடித்தார்கள். கர்த்தர் கிருபை கொடுத்தார். அநேக நேரம் நாம் செய்கிற வேலைகளா இருக்கலாம், நம்முடைய குடும்பத்தின் சூழ்நிலைகள் இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில் நடந்த வேதனையான சம்பவங்களாக இருக்கலாம். மற்றவர்களை பார்க்கும் பொழுது அற்பமாக எண்ணலாம், அசட்டை பண்ணலாம், ஒருவேளை பரிகாசம் கூட பண்ணலாம். இவங்கெல்லாம் ஒரு ஆளா, இதெல்லாம் ஒரு குடும்பமா என்று சொல்லி சோர்ந்து போக கூடாது. அநேக நேரத்தில் அங்குதான் நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். மற்றவர்களாம் இப்படி பேசுறாங்க, இப்படிப்பட்ட ஒரு நிந்தைக்குள் நம்ம இருக்க வேண்டுமா, அப்படிப்பட்ட ஒரு அவமானம் நமக்கு தேவையான்னு சொல்லி பிள்ளைகள் நிமித்தமா வருகிற அவமானங்கள், அல்லது குடும்பத்திலே யார் மூலமாக வருகிற அவமானங்கள், அல்லது தரித்திரத்தினால் வருகிற அவமானங்கள் சொல்லி தங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுகிறார்கள். இல்லை, வேண்டவே வேண்டாம். இப்படிப்பட்ட பாதையில கடந்து போகும்பொழுது கர்த்தர் அதை பார்க்கிறார். நாம் அசட்டை பண்ணும்போது அதை பார்த்து நம்ம அவர்கள் கண்முன்பாகவே உயர்த்துகிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஒரு அருமையான கம்பெனி, இந்த கம்பெனியில பலர் வேலைக்கு சேர்ந்து வேலை செய்கிறார்கள். அதிலே ஒரு புதிதாக ஒரு நபர் சேர்கிறார். கொஞ்ச நாட்களாக அவர் நல்லா வேலை செய்து கொண்டிருக்கிறார். அப்போ அவர் எல்லாமே புதிதாக இருக்குது. ஆனாலும் உண்மை உத்தமா வேலை செய்ததுனாலே எல்லாருக்குமே பிடித்து போய்விட்டு அதில் குறிப்பிட்ட ஒரு நபருக்கு எரிச்சல். வேணடா நல்ல பேர் வாங்கிட்டே இருக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூப்பிட்டு, நீங்க பொழைக்க வந்தவன் தானே, நீ என்ன பெரிய ஆளா அப்படி சொல்லி, இவருக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம எந்த தப்பு பண்ணலையே, இவர்கிட்ட சண்டைக்கு போகலையே, இவருக்கு வாண்டடா கூப்பிட்டு என்ன இந்த மாதிரிலாம் திட்டுறாருன்னது இவர் உள்ள உடஞ்சிருச்சுது. ஆனாலும் ஆண்டவர் சமூகத்துல வச்சுட்டு, ஆண்டவர் நீங்க பாத்துக்குங்கன்னு விட்டுட்டாரு. தொடர்ந்து வேலையை செய்தார். நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தர் இதை பார்த்து அந்த நிந்தனையின் பாதையில கடந்து போன அந்த சகோதரனை உயர்த்த ஆரம்பித்தார். நல்ல ஒரு பொசிஷன்ல டாப்புக்கு கொண்டு வந்துட்டாரு. இவரை நிந்தித்த அந்த மனுஷன் இவருக்கு கீழே கை கட்டி நிக்க வேண்டிய, சீனியரா இருந்தாலும் அந்த ஜூனியருக்கு கீழே கை கட்டி நிக்க வேண்டிய நிலைமை கர்த்தர் கொண்டு வந்து விட்டார். இன்னைக்கு நாம் அநேக நேரம் இங்குதான் தவறு பண்ணுகிறோம். யாரை நீங்க அற்பமா எண்ணீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அற்பமான நிலைமைக்கு தள்ளப்பட்டு போய் விடுவீர்கள். அதனால எந்த சூழ்நிலையிலும் இந்த சிறியர் யாரையும் அற்பமா எண்ணாதங்க, அசட்டை பண்ணாதங்க ஆண்டவர் சொல்லுகிறார். மேன்மையாக பார்ப்போம். பிடிக்கலன்னா ஒதுங்கி போயிரும். அதுக்காக அவர்களை குற்றம் சாட்டி காயப்படுத்தி இப்படிதான் அப்படிதான் சொல்லி பேசுவதை நிறுத்தி கொண்டால் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நல்லது. ஆண்டவருடைய நாமமும் மகிமைப்படும், ஆண்டவரும் சந்தோஷப்படுவார். அதை விட்டு விட்டு குற்றம் சாட்டும் பொழுது ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். அநேக நேரங்கள் தான் நாம் தவறு செய்கிறோம். யாரு பேச்சிலையோ மற்றபடி டிஸ்கஷன்லயோ எதுலயோ குற்றம் சாட்டாதபடி, அற்பமா எண்ணாதபடி நம்மை காத்துக் கொள்வோம். நிந்தையை பார்த்து நிந்தையை மாற்றி அந்த இடத்துல உயர்த்துகிற தேவன். நம்முடைய வாழ்க்கை சற்று யோசித்து பார்ப்போம். ஒருவேளை நீங்க நிந்தனையின் பாதையில் கடந்து போறீங்களா, இப்படிப்பட்ட வேதனையான அனுபவங்களை கடந்து போறீங்களா, மற்றவங்களால் அற்பமா எண்ணப்படுறீங்களா, நெருக்கப்படுறீங்களா? சோர்ந்து போக வேண்டாம். உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். நிச்சயமாக அவர் உத்தரவு கொடுத்து உயர்த்துவார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாளின் காலை நேரத்திற்காக அன்றைய துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கு பார்த்தாலும் பாடுகள், வேதனை, கண்ணீர், அவமானங்கள், நிந்தைகள் அப்பா. இதனால் தற்கொலைகளும் பெருகி கொண்டிருக்கிறது. வாழ்வதற்கே பிடிக்கல சொல்கிற கூட்டங்களும் அதிகம் அப்பா. இப்படிப்பட்ட நெருக்கத்தினால் எத்தனை நாட்கள் இந்த பாடுகள், எத்தனை நாட்கள் இந்த அவமானம், என் குடும்பத்தில் இப்படி ஒரு காரியம் நடந்துருச்சு, வீட்டுல இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு, பல விதத்துல உடைந்து போய், நொந்து போய், சோர்ந்து போய், வெளியே போவதற்கு கூட பிடிக்காமல், வேலைக்கு போக கூட விரும்பாமல் ஒருவேளை முடங்கி கிடக்கிற பிள்ளைகள் இதை கேட்க நேரிடுமானால் தட்டி கொடுத்து தூக்கி நிறுத்தி தைரியப்படுத்தி, எந்த இடத்துல அவமானப்பட்டார்களோ, எந்த இடத்துல தலை கவிழ்ந்து நிற்க நேரிட்டதோ, எந்த காரியங்கள் தோல்வியை சந்தித்தார்களோ அந்த இடங்களிலே தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுவீராக.
உம்மால் முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. நம்முடைய கரம் பிள்ளைகளை உயர்த்தட்டும், அற்புதங்களை செய்யட்டும். நீர் கூட இருக்கிறதை ஒவ்வொரு சத்துருக்களும் காணட்டும் அப்பா. பெரிய காரியங்கள் செய்வதற்காய் ஸ்தோத்திரம். நாள் முழுதும் நடத்தல் உண்டாகட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். மற்றவர்கள் நிந்தையா சொல்கிற வார்த்தையை பார்த்து கேட்டு சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். அதே நிந்தையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிக் கொடுப்பார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.